வீட்டில் இருக்கும் ஹோம் மேக்கர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் மாசம் 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கிறது, அதே மாதிரி இப்ப இருக்க வேலையில இருந்துகிட்டே எப்படி பார்ட் டைமா எப்படி சம்பாதிக்கிறது. இன்னைக்கு டேட்டுக்கு யாருதான் 50,000மோ இல்ல 1 லட்சமோ சம்பாதிக்க ஆசைப்பட மாட்டாங்க. இப்போ இருக்க இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே விரும்புறாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும்னு, பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும், பெட்டர் லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா மாசம் 60,000 இருந்து 1 லட்சம் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா இந்தியால ஜாப்ல இருந்து அதை அடையிறது கொஞ்சம் கஷ்டம். லாஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஜாப் பண்ணிருப்பீங்க, நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க. பட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சில ஸ்கில்ஸை நீங்க பில்ட் பண்றது மூலியமா நெக்ஸ்ட் 10 to 20 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்க பினான்சியலா ஃப்ரீ ஆகணும். சோ ஒரு பிசினஸ்னாவே பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், லாசஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா லாசஸ் இருக்க போறது இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட தேவைப்பட போறது இல்ல. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்னே சொல்லலாம் இன் 2025ல. அண்ட் இதெல்லாம் பாசிபிள் ஆகும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது மூலியமா. சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு உங்க மைண்டுக்கு வந்ததும் உங்களோட மைண்டுக்கு என்ன தாட் வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ தட் ஒரு ஐடியா கிடைக்கும் பேசிக்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்றது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீட்ல இருந்து எப்படி 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். வித்அவுட் டிலே let's dive into this video. Welcome to KJ's Digital Marketing. First digital marketing என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பேசிக்கா மார்க்கெட்டிங்னால எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா ப்ராடக்ட்டை வந்து வீடு வீடா போய் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் நினைச்சிருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை இப்போ இருக்க நீங்க வேலையை செஞ்சுக்கிட்டே உங்க கம்மி கேபிட்டல்ல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்க ஆரம்பிக்கலாம். அண்ட் வரப்போற அடுத்த 10 வருஷத்துல இதோட growth பாத்தீங்கன்னா கேரண்டீடா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டிகிரி ஹோல்டர் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஹவுஸ் வைஃப்ஸ் அண்ட் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ். நான் ஒரு ஹாஃப் டே ஃப்ரீயா இருக்கேன் பட்சத்துல நீங்க இந்த ஃபீல்ட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். கெரியர் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இது இருக்கும். அண்ட் நீங்க ஒரு காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா நிறைய ஃபீல்டு இருக்கு. நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எங்க ஸ்டார்ட் பண்ண எங்க கம்ப்ளீட் பண்றது அப்படின்றது ப்ராப்பர் ரோட் மேப்பே தெரியாம இருக்காங்க. சோ இப்போ ஒரு ப்ராப்பரான ரோட் மேப் கொடுக்குறேன். சோ என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் ஹை டிமாண்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும், கம்ப்ளீட் ரோட் மேப் நாங்க கொடுக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னென்ன சைடு ஹசல்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன், பில்டிங் a personal brand in online. See, starting from 10,000 இருந்து 2 lakhs, 3 lakhs and even 4 lakhs வரைக்கும் earn பண்ண முடியும் based upon the potential sector and உங்களோட hard work and உங்களோட consistency பொறுத்து. content creation பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிராஃபிக் டிசைனர். ஸோ கிராஃபிக் டிசைனர்னா நீங்க எந்த பிராண்டுக்கு எந்த கிரியேட்டருக்கு ஒர்க் பண்றீங்கன்னு பொறுத்து தான் the pay changes. ஒரு டிசைனுக்கு நீங்க 500 இருந்து 1500 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணலாம் based upon the brand creator நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா. சோ ஆவரேஜா 5,000 இருந்து 25,000 வரைக்கும் உங்களால வீட்ல இருந்து மணி மேக் பண்ண முடியும். ஆல் யூ நீட் இஸ் சிஸ்டம் ஆர் லேப்டாப் அண்ட் மாஸ்டர் ஸ்கில்ஸ் இன் கிராஃபிக் டிசைனிங். நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாலையும் எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்றது, பிகாஸ் உங்க சேனல்ல வந்து மக்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற சேனல்னால தான் ஒரு பர்சனல் பிராண்டை உருவாக முடியும். சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒருத்தருக்கு கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டாபிக்கு கண்டென்ட் மேக் பண்ண போறீங்கன்னா நீங்க ஒரு கண்டென்ட் ரைட்டராகவோ இல்லைன்னா சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவோ ஒரு ஃபுல் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இதை எப்படி பப்ளிஷ் பண்றது, எப்படி எல்லாம் கொண்டு போகலாம், யூடியூப்ல எப்படி சர்ச் இன்ஜின்ல மேல வருது, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்றது, ஷார்ட்ஸ்க்கு எப்படி ஃபாஸ்டா எடிட் பண்றது, பிகாஸ் ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை எப்படி எடிட் பண்றது. சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ஆட்ஸ் மேனேஜர் ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கும். நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் பாக்குற ஆட்ஸ் எல்லாமே இந்த ஆட்ஸ் மேனேஜர் தான் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கனால வெல் டிஃபைன்டான ஸ்ட்ரக்சரான பேமெண்ட்டை என்னால சொல்ல முடியல, பிகாஸ் அது நிறையவே உங்களால ஏர்ன் பண்ண முடியும் 1000s இருந்து lakhs வரைக்கும். நெக்ஸ்ட் பிளாகிங். ஸோ பிளாகிங் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங். உங்களால 2 to 3 பிராண்ட் இல்லைன்னா கிரியேட்டர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் சம்வாட் மெஷரபிள். அதிகமா உங்களால ஏர்ன் பண்ண முடியாது, பட் ஸ்டில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. யூ கேன் ஏர்ன் மணி. ஸோ எனிவேர்
5,000ல இருந்து 30,000 max per month you can make money. So next is web designing. Content creator branding யார் வேணா இருந்தா உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் உங்க ஆடியன்ஸ் கிட்டயோ இல்லனா கஸ்டமர் கிட்டயோ காட்டுறதுக்கு you need website. So நீங்க good website designer இருந்தீங்கன்னா you can earn hell a lot of money starting from 30,000ல இருந்து 1,50,000 வரைக்கும் per month ஈஸியா மேக் பண்ண முடியும். This is the very good skill. உங்களால லாங் டர்மா கண்டிப்பா போக முடியும். இந்த ஸ்கில்லை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஃப்ரீலான்சிங் ஆகவோ இல்லனா பிராண்ட் ஆகவோ and you can work under someone. Next, SEO, search engine optimization. SEO-னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல டீடைல்டா எக்ஸாம்பிளோட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்க பார்க்கலன்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் SEO-ன்றது வந்து ஒரு ஹை டிமாண்டிங் ஜாப். Why? Because பெரிய கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா பே பண்ணி இதுலதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், அதுக்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து அந்த ஆப்டிமைசேஷன்ல பக்காவா பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா ஜீரோ மார்க்கெட்டிங் காஸ்ட்ல உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். தட்ஸ் வை SEO-க்கு ப்ராப்பர் டிமாண்ட் இருக்கு. தென் நம்ம முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி தான் ஃபியூச்சர்ல வந்து எல்லா ஆஃப்லைன் பிசினஸும் கண்டிப்பா ஆன்லைன்ல வரும் இல்லையா? அப்படி வராங்க அப்படின்னா கண்டிப்பா வெப்சைட் பில்ட் பண்ணுவாங்க. அப்படி பில் பண்றப்ப அப்படின்னா அந்த காம்படிஷன் அதை வந்து அந்த SEO சர்ச் பண்ண யார் வராங்க அப்படின்னு போயிட்டே இருக்கும். அந்த காம்படிஷன்ல ஒருத்தரா ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு SEO ஸ்பெஷலிஸ்டா உங்களால ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். இதோட டிமாண்ட் ஹையா இருக்கனால இதோட ப்ராஃபிட்டும் ஹையா தான் இருக்கும். பட் இது எல்லாமே உங்க ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபைனலா இந்த SEO-ல பாத்தீங்கன்னா 15,000ல இருந்து 50,000 வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங், ஹை பொட்டன்ஷியல் திங். ஸோ எல்லாருக்குமே பர்சனல் பிராண்டிங் தேவைப்படும். எவ்ரி ஒன் நீட்ஸ் அ வீடியோ எடிட்டர். ஸ்டார்டிங் ஃப்ரம் 20,000ல இருந்து 1,50,000 வரைக்கும் பர் மந்த் மேக் பண்ண முடியும் பேஸ்ட் அப்பான் தி ஸ்கில்ஸ். முக்கியமா US பேஸ்டு கிளைண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா யூ கேன் மேக் சோ மச் ஆஃப் மணி. இது வரைக்கும் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதுல என்ன பெஸ்ட் அப்படின்றத பார்த்திருப்போம். பட் இதுல இருந்து எப்படி மணி மேக் பண்றது அப்படின்றது தெரியணும்ல. ஹியர் கம்ஸ் தி நெக்ஸ்ட் பார்ட். சோ இதுல 3 டிஃபரண்ட் பார்ட்ஸ் இருக்கு. பிகினர், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ். இது எல்லாத்தையுமே ஈஸியா கிராக் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ். நம்பர் 1, பிகினர் ஸ்டேஜ். நான் சொன்ன எல்லா ஸ்டேஜ்லயும் இருந்து எது உங்களுக்கு ஈஸியா அண்ட் கம்ஃபர்ட்டா இருக்குன்றத சூஸ் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட் ஒரு 60 டேஸ்ல இருந்து 90 டேஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி மாஸ்டர் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆவரேஜான ஸ்கில்ல கத்துக்கிட்டு எனக்கு காசு வரணும் அப்படின்னா கண்டிப்பா வராது. ஸோ உங்க ஸ்கில்ல 200% நல்லா மாஸ்டர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க பெய்டாகவோ இல்லைன்னா ஃப்ரீ ஆன்லைன் ரிசோர்சஸ் மூலியமாகவோ படிக்க ஆரம்பிக்கலாம். நம்பர் 2, இன்டர்மீடியேட் ஸ்டேஜ். நல்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு நீங்க ஏதாச்சும் ஏஜென்சில இல்லைன்னா கம்பெனிஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம். அந்த ஒர்க் மூலியமா இன்னும் உங்களுக்கு அதிகமா தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். கண்டிப்பா நீங்க 2x to 3x மணி சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நீங்க பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட் கிராக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டில் நீங்க ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபுல் டைம் கரியரா நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஹேவ் டு நோ த அட்வான்ஸ் பார்ட். So இந்த advance is all about the creating personal brand. See, நீங்க 2024ல இருக்கீங்க. எல்லாத்துக்குமே ஒரு personal brand கம்பல்சரி இருக்கணும். நீங்க ஒரு டாக்டர், இன்ஜினியர், எடிட்டர், வெப் டிசைனர், கண்டென்ட் கிரியேட்டர் யாராக இருந்தாலும் சரி ஒரு பர்சனல் பிராண்ட் கண்டிப்பா 2024ல இருக்கணும். இட்ஸ் த மஸ்ட். இந்த பர்சனல் பிராண்டிங் மூலியமா 100ல இருந்து 1000 பீப்புள் வரைக்கும் ரீச் பண்ண முடியும். சோ உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதையோ இல்லனா ப்ராடக்ட்டை ரீச் பண்றதையோ யூ ஹேவ் மேசிவ் பொட்டன்ஷியல். நீங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா வேணாலும் இருங்க, உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்டிங் இருந்துச்சுன்னா உங்களால 2x to 3x கண்டிப்பா சார்ஜ் பண்ண முடியும். பிகாஸ் உங்க பர்சனல் பிராண்டிங் அந்த அளவுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். நீங்க இதுல நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் யூ கேன் மேக் லாட்ஸ் ஆஃப் மணி. கீப் புஷிங். நீங்க ரிசல்ட்ஸை சீக்கிரமா பாப்பீங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இன்னும் ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க கைட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.